ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு நம்ம வாழ்க்கைக்கு உபயோகப்படக்கூடிய அதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதோட பொருள் முழுமையாக எல்லாருக்கும் போயிட்டு புரிஞ்சிருக்குமா அப்படின்றது தெரியல. அதுக்கு பல பொருள் புரிஞ்சுக்கலாம். அதை என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன பார்வையில் அதை பார்க்குறேன் அப்படின்றத என்னோடய பார்வையிலேருந்து நான் விளக்குறேன். உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்தால் அதை உபயோகப்படுத்திக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. புத்தரோட ஒரு ஃபேமஸான கோட் அது என்ன அப்படின்னா, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் லைஃப்பில். ஆனால் நம்ம அதை ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு வார்த்தையாகவே நட்டு நினச்சிட்டு நமக்கு புரிஞ்ச பொருளை கொடுத்துட்டு அதை ஒரு அர்த்தப்படுத்திக்கிட்டு நம்ம அப்படியே அதை விட்டு விலகி போயிருப்போம். அதை வாழ்க்கையை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இந்த ஒரு வார்த்தையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த ஒரே ஒரு சின்ன புரிதல் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை நான் ஒரு கதை மூலியமாக சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 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 ஊரில் ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜாவுக்கு வாரிசு இல்லை, பையன் இல்லை. அவருக்கு வயசாயிட்டே போகுது. அவர் யாரையாவது ஒருத்தரை தத்தெடுக்கலாமான்னு பார்க்குறாரு. அதுக்கும் அவருக்கு மனசு ஒப்பலை, சரியா மனசு கேட்கல. சுற்றி எதிரி நாடுகள்லாம் எப்படா இவன் சாவான், எப்படா நாட்டை கைப்பற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது அந்த நாடு இருக்குது. அப்போ ரொம்பவும் வயதான காலத்தில் அதுக்கப்புறம் நம்பிக்கை இழந்து என்ன பண்ணுறாரு, சரி எப்படியும் பக்கத்து நாட்டில் இருக்கவங்க நம்ம நாட்டை பிடிச்சி அடிமைப்படுத்த போகிறாங்க, இந்த இதெல்லாத்தையும் சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு தான் போக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நாமளாகவே நம்ம இருக்கும்போதே நம்ம சாகிறதுக்குள்ளே இந்த சொத்துக்களை எல்லாத்தையும் நம்ம மக்களுக்கே பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் முரசு அறிவித்து ஒரு அறிவிப்பு விடுறாரு. நாட்டு மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு விடுறாரு, இது மாதிரி எனக்கு வயசாகிட்டு இருக்கு, அடுத்த வாரிசு இல்லை, அதனால் நீங்கள் நாளைக்கு காலையில் உங்களுக்கு இந்த நாட்டில் என்னோடய சொத்துக்களை என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரியா, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எல்லாம் போய் அடித்து பிடிச்சி என்ன சொல்கிறது, இருக்கிற எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள், என்ன பொருள் வேணுமோ, தங்கம் வெள்ளி பணம் என்ன இருக்கோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரே ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சிறுமி மட்டும் நின்று வேடிக்கை பார்க்குறா, எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறா. ராஜா உட்காந்துருக்காரு, நடுவில் உட்காந்துருக்காரு. மக்கள் எல்லாத்தையும் ஆரவாரமாக தூக்கிட்டு சத்தம் போட்டுட்டு கூச்சலோட கூச்சலிட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவன் நேராக போயிட்டு என்ன பண்ணுறா, ராஜாவை பார்க்குறா. ராஜாவை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற செங்கோலையும் அந்த கிரீடத்தையும் எடுத்துட்டு சத்தமாக கூப்பிட்டு எல்லாரையும் நில்லுங்க அப்படின்றா. உடனே எல்லாரும் நின்று பார்க்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறா, ராஜா சொன்னபடி யாருக்கு எது வேணுமோ எடுத்துகிட்டு போக சொன்னார். இப்போ நான் செங்கோலையும் கிரீடத்தையும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் தான் இந்த நாட்டுக்கு ராணி. ஸோ நான் சொல்கிறது நீங்கள் எல்லோரும் கேட்டு தான் ஆகணும். நீங்கள் எடுத்த பொருளெல்லாம் கீழே வச்சுருங்க, அப்படியே வைங்க, வச்சுட்டு எல்லாரும் திரும்பி போங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ இந்த கதை மூலிமா இது உண்மையாக